ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இந்த வீடியோ ஒரு ஃபன் ரோட் ட்ரிப் வீடியோ. எங்களோட கேல்வெஸ்டன் ட்ரிப். நாங்கள் எப்பயும் அங்கே ஃபிஷ்ஷிங் போவோம், நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த முறை நாங்கள் ஃபிஷ்ஷிங் போகும்போது என்ன ஆச்சுன்னு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து காலையிலே கிளம்பி கேல்வெஸ்டனுக்கு போயிட்டு இருக்கோங்க. எங்கள் வீட்டிலேருந்து கேல்வெஸ்டன் போகிறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 1.25 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடும். அதில் டிராஃபிக்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் கேட்கவே வேணாம், 2-2.5 மணி நேரம் ஆகும். பட் நாங்கள் பொதுவாகவே சூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் வீக்கெண்ட்ஸு இல்லை ஏர்லி மார்னிங்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவோம். ஏன்னா நாங்கள் நிறைய கேல்வெஸ்டன் போவோம், எஸ்பெஷலி சம்மரில் போனோன்னா நல்லா ஃபிஷ்ஷிங் பண்ணிட்டு வருவோம். இப்போ நான் போகிறது வந்து கொஞ்சம் வின்டர் தான், ஆனால் இங்கே ஹூஸ்டனில் வந்து வெதர் நல்லா இருக்குது. ஸோ வெதர் நல்லா இருக்க ஒரு நாள் சூஸ் பண்ணி நாங்கள் போகிறோம். பார்த்திங்கல்ல, இப்போ ஹூஸ்டனில் வந்து கொஞ்சம் வந்து க்ளவுட் கவர் இருக்குது. பட் பார்ப்போம், இப்போ கேல்வெஸ்டன் என்டர் ஆயாச்சு. கேல்வெஸ்டனுக்குள்ளே போகும்போது நல்லா சன்னியாக தான் இருக்குது. இது தாங்க கேல்வெஸ்டன் என்டர் ஆகிறதுக்கு இருக்கிற காஸ்வே. இது ஒரு பிரிட்ஜு. கேல்வெஸ்டன் வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி தனியாக தாங்க இருக்கும். இந்த காஸ்வே வந்து மெயின்லேண்டையும் கேல்வெஸ்டன் ஐலாண்டையும் செப்பரேட் பண்ணுற ஒரு நீர்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். இது வழியாக நிறைய போட்ஸ்லாம் போகும். ஸோ இந்த பிரிட்ஜு வழியாக மட்டும்தான் நீங்கள் கேல்வெஸ்டனுக்குள்ளே போகவும் வெளியே வரவும் முடியும். இது ஒன்று தான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ ஒரு சில சமயத்தில் வந்து இந்த பிரிட்ஜில் நிறைய டிராஃபிக் ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கேல்வெஸ்டனுக்குள்ளே போகிறதுக்கு மட்டுமே, இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணுறதுக்கு மட்டுமேலாம் 1.5 மணி நேரம்லாம் வெயிட் பண்ண கேஸ்லாம் நிறையா இருக்குது. கேல்வெஸ்டன்லேருந்து நிறைய க்ரூசஸ் போகுது. டிஸ்னி க்ரூஸ் இருக்குது, ராயல் கரீபியன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நிறையா இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கேல்வெஸ்டன் ஒரு பீச் சிட்டி. இந்த மாதிரி நிறைய பப்ளிக் பீச் ஆக்சஸ் இருக்கும். அங்கே தெரியுது பார்த்திங்களா, அது கேல்வெஸ்டன் ஃபிஷ்ஷிங் பியர். இங்கே தான் நான் என் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் ஃபிஷ்ஷிங் வந்ததுங்க. ஒரு முறை 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் விடாமல் ஃபிஷ்ஷிங் போயிட்டு தான் இருக்கோம். எங்களோட ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கேல்வெஸ்டன் ஃபிஷ்ஷிங் பியருக்கு தான் சேரும் எல்லா க்ரெடிட்ஸும். நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தபோதே ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. நாங்கள் அப்போ வந்து இங்கேயே வந்து ஃபிஷ்ஷிங் கைட்ஸ்லாம் வந்து அந்த பியர்லேயே தருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கைடை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு தான் போனோம். ஏன்னா எங்களுக்கு ஐடியாவே கிடையாது. அவங்களே அங்கேயே வந்து ராட் ரெண்டல்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் எடுத்து நாங்கள் உள்ளே போய் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம்லேயே நிறையா மீன் பிடிச்சோம். இதெல்லாம் எங்களோட ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷுங்க. இது வந்து ஒயிட்டிங்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது பாருங்கள், இது கேட் ஃபிஷ்ஷு. இந்த மாதிரி விடியெல்லாம் இருந்திருக்கோங்க. இதெல்லாம் கேட் ஃபிஷ் தான். அதே மாதிரி ஒரு முறை நாங்கள் ஃபஸ்ட் டைமே வந்து நண்டு பிடிச்சோங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து மறக்காத அனுபவம் எங்கள் லைஃப்பில். டீ ஹெட்னு சொல்லுவாங்க. அது நல்லா வந்து ஒரு 2-3 மைல் உள்ளார இருக்குங்க, சீஷோரில் இருந்து, நம்ம பீச் கடற்கரையிலேருந்து. அங்கே நிறையா பேர் ஷார்க்கெலாம் பிடிச்சிருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ஷார்க் பிடிச்சதோட வீடியோவை. இது எவ்வளோ பெரிய ஷார்க்காக இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, அவங்க எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. இந்த மாதிரி பேஸ் போர்டை ஓப்பன் பண்ணி அது வழியாக தூக்கி போட்டாங்க. இது வந்து பிளாக் ட்ரம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பெரிய மீன்லாமும் இங்கே பிடிப்பாங்க. ஆனால் நான் இப்போது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி போன வருஷத்தில் தான் இந்த புது இடத்த கண்டுபிடிச்சேன். இது வந்து கேல்வெஸ்டன் ஐலாண்ட் ஸ்டேட் பார்க்குங்க. இது வந்து கடற்கரையிலேருந்தே நீங்கள் வந்து மீன் பிடிக்கலாம். அலையிலேயே நீங்கள் உள்ளே போய் மீன் பிடிக்கலாம். பியரை விட இங்கே என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, என் பையன் பாட்டுக்கு அவன் பீச்சில் கடற்கரையில் விளையாண்டுட்டு இருப்பான். நாங்கள் பாட்டுக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம். பியர்லன்னு போகும்போது அவனுக்கு ரொம்ப போர் அடிக்கும். இங்கே பார்த்திங்களா, இப்போ வந்து இந்த கேல்வெஸ்டன் ஐலாண்ட் ஸ்டேட் பார்க் தான் எங்களோட ஹனி பாட். நாங்கள் இங்கே தான் மேக்ஸிமம் மீன் பிடிப்போம். இது வந்து இப்போ நாங்கள் உள்ளே வந்துட்டோங்க. இங்கே வந்து பே பண்ணி $5 ஒரு காருக்கு டிக்கெட் வாங்கணும். வாங்கிட்டு இப்போ நம்ம பார்க்கிங் லாட்டில் இருக்கோம். அங்கே இருக்குது பீச்சு. நம்ம இங்கேருந்து நடந்து அவ்வளோ தூரம் போகணும். பட் ஃபன்னாக இருக்குங்க நம்ம நடந்து போகிறதுக்கு. அங்கே தெரிகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிக்னிக் ஸ்பாட்ஸு. அங்கே வந்து டேபிளும் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு இதுவும் வச்சுருப்பாங்க, அந்த பார்பிக்யூ க்ரில்லும். இப்படி தான் நம்ம உள்ளே வந்தோம். நம்ம உள்ளே வந்த ரோடு அது. இப்போ வந்து இங்கேயே பின்னாடி பார்த்திங்கன்னா ஆர்வி பார்க்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஆர்வி பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே ஸ்டேலாம் நிறையா பண்ணுவாங்க. இது ரெஸ்ட் ரூம்ஸு. இது எல்லாம் நாங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இங்கேருந்து அங்கே வரைக்கும் போகணுங்க. டென்ட் எல்லாம் வேறு தூக்கிட்டு வந்திருக்கேன்.
டென்ட் போட்டு தான் எப்பயுமே உட்காருவோம். இந்த வெயிலெலாம் இல்லைன்னா உட்காரவே முடியாது. இப்போ வின்டர்ன்றதுனால நான் பார்பிக்யூ பண்ணுறதுக்கு எதுவும் எடுத்துகிட்டு வரலைங்க. இல்லைனா யூஸ்வலாக வந்து ஒரு போர்ட்டபிள் கிரில் வேறு வச்சுருப்போம். வீட்டிலேயே எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி தூக்கிட்டு வந்து இங்கே கிரில் பண்ணி சாப்பிட்டுட்டு காலையில் வந்தோன்னா போகிறதுக்கு இருட்டுறதுக்கு அப்புறம் தான் கிளம்புவோமே. இங்கேயே நான் காமிச்ச ரெஸ்ட் ரூமில் வந்து ஷவர்ஸு, நம்ம குளிச்சுட்டு இதெல்லாமும் வந்து ஷவர்ஸ் தாங்க. அங்கே வெளியிலேயே ஷவர்ஸ் இருக்கும். இந்த டோர்ஸில் வந்து நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல அங்கே பார்பிக்யூ பண்ணுற மாதிரி பிக்னிக் ஸ்பாட்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இங்கேயே இவங்களே வந்து டேபிள்ஸு கவர்டு இடம் மாதிரி தந்துடுவாங்க. அங்கேயே வச்சுருக்காங்க பாருங்கள் பார்பிக்யூ கிரில். நீங்கள் இங்கே கிரில் பண்ணிவிட்டு அங்கேயே அந்த ட்ராஷ்லேயே எல்லாத்தையும் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். இது எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் ஃபீயோட இன்க்ளூடட். ஸோ நீங்கள் வரும்பொழுது நீங்கள் இங்கே இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பீச் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்றதுனால டென்ட் எடுத்துகிட்டு வந்து அங்கேயே பண்ணுவோம். போர்ட்டபிள் கிரில்ஸ் அலவுடு. இங்கேயே நீங்கள் வந்து ஷவர் பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றிக்கலாம். அது இல்லாமல் அங்கே நான் காமிச்ச ரெஸ்ட் ரூம்லேயும் வந்து ஃபுல் என்க்ளோஸ்டு ஷவர்ஸ் இருக்கும். இங்கே நம்ம வந்து சும்மா அப்படியே ட்ரெஸ்ஸோடு இங்கே ஷூஸ் கழுவுறது, ஃபிஷிங் ராட் கழுவுறது அந்த மாதிரி மட்டும் இங்கே பண்ணிட்டு போவோம். அங்கே ப்ரைவேட் ஷவர்ஸ் வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளார இருக்கும். அங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க பீச்சுக்குள்ளே போய் பார்ப்போம். பீச்சு கொஞ்சம் வந்து காமாக தாங்க இருக்குது, ரொம்ப அலையெல்லாம் இல்லை. ஆனால் பக்கத்தில் போனால் தான் தெரியும் தண்ணி சில்லுன்னு இருக்குமோன்னு எனக்கு டவுட்டு. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இல்லைங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரீயாக இருந்துச்சுனாலே நம்ம புரிஞ்சுக்கணும், உஷாராயிக்கணும். அப்படின்னா வந்து என்னவோ நடக்குதுன்னு அர்த்தம். எதனா ஒரு காரணம் இருக்கும். ஒன்று வந்து நிறைய அலை ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலும் பெருசாக கூட்டம் இருக்காது. இல்லை ரொம்ப காற்று மழையாக போகுதுன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. பட் இன்றைக்கி காற்று மழையும் இல்லை, அலையும் இல்லை. அப்போ தண்ணி சில்லுன்னு இருக்குது. இங்கே பாருங்கள், யாரோ சூப்பராக வந்து ஒரு டர்ட்டில் மாதிரி ஒரு இது மண்ணிலே செஞ்சுட்டு போயிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே நின்று என் பையன் அவ்வளோதான் இங்கேயே செட்டில் ஆகிட்டான். இங்கேயே டென்ட்டை போடு, இந்த இதை வந்து டென்ட்டுக்குள்ளார மர அப்படின்னுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நம்ம எதுவும் அழிச்சிடக்கூடாதுரா, அது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்தாண்ட கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் நான். இன்றைக்கி வந்து நிறைய சீவீட்ஸ் இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்திருக்கு பாருங்கள். சீவீட்ஸுக்குன்னா தமிழில் என்ன? கடல் பாசியா? எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். தண்ணியில் கால் வைக்க போகிறேன். ஆஹா, நல்லா சில்லுன்னு இருக்குது தண்ணி, சூப்பராக சில்லுன்னு இருக்குது. இன்றைக்கி ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இன்றைக்கி நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணாலும் ஒரு ஃபிஷ்ஷும் மாட்டோன்னு எனக்கு தோணலை. இவ்வளோ சில்லுன்னு இருக்க தண்ணியில் இவ்வளோ ஃப்ரண்ட்டில் மீன்க வந்து வர்றது டவுட்டு தான். யூஸ்வலாக வார்மாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படியே இல்லைனாலும் நம்ம போட்டோன்னா மாட்ட போகிறது இங்கே இருக்கிற அந்த சீவீட்ஸ் தான் நான் நினைக்கிறேன். இவ்வளோ வீட்ஸ் இருந்துச்சுன்னா மீன் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சில நாள்லாம் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. அப்போல்லாம் பயங்கரமாக மீன் மாட்டோங்க. நாங்கள் வந்து ஒரு முறை எங்களோட ரெக்கார்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரிப்பு வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரத்தில் வந்து 20-22 மீன் பிடிச்சோம். அது வந்து எங்களோட ஒரு மறக்க முடியாத ட்ரிப்பு. அது வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறத்துலேருந்து தான் நாங்கள் எப்போ மீன் பிடிக்கணும், இப்போ பீச்சுனாலே இங்கே தான் வருவோம். இங்கே வந்து டென்ட்டை போட்டுட்டு செட்டில் ஆயிடுவோம். ஆனால் தண்ணி இன்றைக்கி பயங்கரமாக சில்லுன்னு இருக்குது. இன்றைக்கி ஒரு மீனும் மாட்ட போகிறதில்லன்னு எனக்கு இப்போவே தெரிஞ்சிருச்சு. சரி வாங்க, வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எப்படியும் என் பையன் வந்து தண்ணியில் இறங்கணுன்னுவான். இந்த சில் தண்ணியில் இறங்கிட்டு நாளைக்கு சளி பிடிக்க போகுது, என்னன்னு பார்ப்போம். ஒரு வழியாக டென்ட்டை கட்டி முடிச்சாச்சு. இப்போ சேரு, கீழே விரிக்கிற மேட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு எங்களோட பெயிட் ஸ்டேஷன்லாம் செட் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷிங் ராடில் வந்து கயிறு கட்டலாம் வாங்க. நீங்கள் தான் நவரணும், நான் நவர முடியாது. இந்த வீடியோகிராஃபர் சரியில்லைங்க. கஷ்டப்பட்டு ஒருத்தி வந்து ஹூக்கு கட்டிக்கிட்டு இருக்கா ஃபிஷ்ஷிங் ராடில், உட்காந்து கை தான் தெரியுதுன்றாரு. அவரும் நவராமல். அதாவது ஆளே இல்லாத கடையில் யாருக்குப்பா டீ ஆத்துறன்ற மாதிரி இவ்வளோ எஃபர்ட் போட்டு நான் இது எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கடலில் இந்த டெம்பரேச்சரில் மீன் மாட்ட போகிறது இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் நம்ம ஃபிஷ்ஷிங் ராட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், பெயிட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் எல்லாத்தையும் போட்டு ஒரு முறை ட்ரை பண்ணுவோன்னு நான் எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு இருக்கேன். வாங்க போட்டு பார்ப்போம். நான் போலிங்க தண்ணிக்குள்ளே, என்னால் இந்த குளிரில் இவ்வளோ தூரம்லாம் உள்ளே போக முடியாது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் போகிறாரு. இப்போ வந்து அவங்க 2 பேருக்கும், என் வீட்டுக்காரருக்கும் என் பையனுக்கும் நாளைக்கு சளி பிடிக்காமல் இருந்துச்சுன்னா நான் சொல்கிறேன். போய் அவரும் போட்டு பார்த்தாருங்க. ஒரு அரை மணி நேரமாக தண்ணியில் நின்று பார்த்தாரு, பல தடவை போட்டு பார்த்தாரு, ஒன்றும் சிக்கலிங்க. நாங்கள் டென்ட்டுக்குள்ளாரையே உட்காந்துக்கிட்டு
எடுத்துகிட்டு வந்து புளி சாதத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். என் பையன் கொஞ்சம் வந்து பீச்சில் உட்காந்து விளையாண்டு முடிச்சிட்டான். அதாவது ஒவ்வொரு முறையும் மீன் பிடிக்க வந்துட்டு இந்த மாதிரி நல்ல மீன் மட்டும் ஈன்னு பல்லாம் காமிச்சு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். இதெல்லாம் நான் சொன்னேன்ல 20 மீன் ஒரு முறை பிடிச்சோன்னு, அப்போ எடுத்த ஃபோட்டோ. ஆனால் இந்த முறை எங்கள் நிலமை இப்படி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, இப்போ இங்கேருந்து நடைய கட்டி கிளம்ப வேண்டியது தான். அடுத்த தடவை நான் சம்மரில் வரேன். சம்மரில் வரும்போது கண்டிப்பாக மீன் மாட்டோம். நான் அந்த வீடியோவை எடுத்து கண்டிப்பாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மொக்கையாகவும் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்த தடவை கண்டிப்பாக மீன் மாட்டுற வீடியோ போடுவேன். அதனால் என் சேனலுக்கு லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.